அமிழ்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமிழ்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது 2024 ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையில பிறக்குதுங்க. இது மக நட்சத்திரமும் சிம்ம ராசியும் கன்னி லக்னத்துல புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இனி 2024 ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில அதிக நாட்டத்துடனும் இருப்பாங்க. மற்ற ராசிக்காரர்களை விடவுமே அதிக முக வசியத்துடனும் இருப்பாங்க. செல்வாக்கு மிக்க நபர்களாகவும் இருப்பாங்க. மன வலிமையுடனும் இருப்பாங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வாங்க. அதிகமாக சாப்பாட்டு பிரியர்களாகவும் இருப்பாங்க. சூழ்நிலைகளை அனுசரித்து சமாளிப்பதற்கான நல்ல ஒரு அணுகுமுறையுடனும் இருப்பாங்க. எளிதாக நற்பெயரையும் பெற்று விடுவாங்க. பொறுமையாக இருக்கவும் செய்வாங்க. பேராசை மற்றும் கோபமும் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம். ஆண்டின் தொடக்கத்துல இருந்து திட்டமிட்டு இருந்த வேலைகளை முடிப்பதற்கு உற்சாகமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வேலையின் தரம் உங்களின் மீதான அபிப்பிராயத்தை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். பணியிடத்துல சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நீங்கள் ஒரு முக்கியமான பணிக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கலாங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு மற்றும் செயல்கள்ல அதிக விழிப்புடனும் இருப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய உறவினர்கள் விஷயத்துல நீங்கள் சில புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. புதிய சம்பந்தங்கள் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கோபங்களை மட்டும் கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தியானத்தை பயிற்சி செய்வதும் நல்லது தாங்க. வேலையில கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல குழந்தை பேரு போன்ற மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். வேலையை பொறுத்தளவிற்கு இந்த ஆண்டு பணியிடத்துல உங்களுடைய வேலைகள் சீராகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். வேலையில புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். உங்களுடைய வேலையில சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய தகுதியை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய செயல்திறனையும் அவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. கீழ் பணிபுரிபவர்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் இடையிலான நல்ல ஒரு புரிதல்களும் உண்டாகும். குற்றச்சாட்டுகள்ல இருந்து உங்களை காப்பாற்றியும் கொள்வீங்க. சூழ்நிலைகளை கையாள்வதில் நீங்கள் தொடர்ந்து சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. உண்மையான காதலுக்கு இது நல்ல ஒரு ஆண்டாகவும் அமையும். உங்கள் துணையுடன் உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படையாக பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையில அதிக வெளிப்படைத்தன்மையுடனும் காணப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் நம்பகமான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுங்க. சிலருக்கு ஈகோ போன்ற உணர்வுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். மற்றவர்களுடனான நிதி பரிவர்த்தனைகள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது. ஏற்படுகின்ற இழப்புகளை இதன் மூலம் தவிர்த்தும் கொள்ளலாம். வருமானம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் இருக்குங்க. இந்த ஆண்டு சிலருக்கு வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். செலவுகளை சமாளித்துக் கொள்ளக்கூடிய பணமும் உங்கள் கையில இருக்கும். சேமிப்பு திட்டங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவும் அமையும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றியும் பெறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆசிரியர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வாக்குவாதங்கள்ல மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இந்த வருடம் உங்களுக்கு உடல்நிலை நன்றாக தங்க இருக்கும். பரபரப்பாகவும் இருப்பீங்க. வேலை மற்றும் பல பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு பருவகால பிரச்சனைகள் தான் ஏற்படுமே தவிர மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆரம்பத்திலேயே இதனை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பற்றி பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி மற்றும் துர்க்கையை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வருடத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமுல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.